यस्याभवद्भक्तजनातिहन्तुः पितृत्वमन्ये स्वविचार्यतूर्णम् अम्बे अवतारः तमनन्यलभ्यं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। शुक्लां भद्रं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य वरदवक्त्राद्या पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः। श्रीमद्यामनमुनये नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमदादिवंशकगोपैतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशकगोपश्रीवेदान्तदेशिकेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीकुसुमदिव्यपादुकासेवक श्रीवंशकगोपश्रीनारायणेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशकगोपश्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशकार्यो विचरणनस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशकारिवेदपुराट्लब्धाकमान्तद्वयम् ईर्ष्याटम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं पुरवरं श्रीकृष्णमाद्यं सदा। रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदस्तैतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य मत्कुलपते बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोनिवाहान् भक्तान् क्रीडेणुपरकालैकीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं सुदिशतशिरःसिद्धमध्यापयन्ति। स्वोच्चिष्टायां श्रुतिनिगलितं यावलात्कृत्य पुंसे गोदातस्यै नमेतमिदं भूयैवास्तु पूजः। अन्नवयल् पुदुवै आण्डाण्डरङ्गत्ரு पन्नतिरुप्पाவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்படையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்று. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः। यो अन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। श्रीमते रामानुजाय नमः। இன்னி பாசுரம் 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தருக்கிலானாகி தாம் தீங்கு நினைத்த கருத்தை குழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நடுவாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை கருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் காவாய். முந்தின பாசுரத்துல என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் காவாய் அப்படின்றதான என்றென்றும் சேவகமே ஏற்றுவோம், உன்னுடையதான வீரத்தை எல்லாத்தையும் நாங்கள் பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றேன்னு கேட்டா பறை கொள்வோம் அப்படின்றாங்க. பல்லாண்டு பாடுறதுனாக்கா எதுவும் கேட்க மாட்டான்னு தானே அர்த்தம். உடனே பறை கொள்வோம்ன்றதாக ரெண்டும் சொல்றேன். இது என்ன சமாச்சாரம்? நீங்களாம் சௌரியமா வந்தேடா, இப்படி ரெண்டு விதமான வார்த்தையும் இருக்கு, என்ன சமாச்சாரம், என்ன பாடம் உங்களுக்கு அப்படின்றதான கிருஷ்ணன் அந்த பெண்களை பார்த்து கேட்கறான். அது சொல்றா பறையினாக்க உனக்கு கைங்கரியம் தான், அது ஊருக்காகவும் கேட்கிறோம், ஊருக்கு சுபிக்ஷம் உண்டாகணுன்றதுக்காக
அவனுடையதான திருவடியிலே கைங்கரியம் அப்படின்றதான சொல்றார். வாத்தியமும் வேணும். வாத்தியம்ன்றது என்னன்னாக்க ஊர்ல இருக்கிறவாள்லாம் எங்களை அனுமதி பண்ணியிருக்காளோ இல்லை கிருஷ்ணனோட போய் நோன்பு நோக்கணும், அந்த ஊர் சுபிக்ஷமா இருக்கணுன்றதுக்காக அதுவும் வேணும் அப்படின்றதான். நீங்க கேட்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு, அது ஒரு சுலபமான காரியம் இல்லையே அப்படின்றதாக கிருஷ்ணன் சொல்றான். நீங்க கேட்கறதுதான் சாதாரண, திடீர்னு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கேட்கிறேன்னு அதுக்கு நாட்கள் போவேன் அப்படின்றதாக. அதனால நீங்க தான் ஒன்று பண்ண அது பண்ணுறதாக அப்படிதான் சொல்லுவாளே தவிர கஷ்டமான விஷயத்த கேட்கிறேளே என்னால அது முடியுமான்னு கிருஷ்ணன் கேட்கலாம். அதுக்கு குழந்தை சொல்றா, உன்னால முடியுமா என்ன, நீ பிறந்த நீங்க என்ன பண்ண, எப்பேற்பட்டதான காரியமெல்லாம் பண்ணேன்னு இந்த 5 வரியினால கிருஷ்ணன் என்னென்னலாம் பண்ணான்னுதான். அவதாரத்திலேயே அவன் எப்பேற்பட்டதான மாயத்தை எல்லாம் பண்ணான். ஆழ்வார் சொல்றாரு, பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். பெருமாள் பிறந்தது என்ன வளர்ந்தது என்னன்றதா நினைச்சாலே என்ன. அப்ப பிறப்புன்றது அந்த பெருமாளுடைய அவதாரம்ன்றதே ஒரு இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகியினுடையதான பிள்ளையாக நீ பிறந்தேன். நீ யாருன்னு கேட்டாக்க எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறான் பகவான் சொல்றது. ஏகோகவை நாராயண ஆசீது திவ்யோ தேவ ஏகோ நாராயணா, ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் என் மற்றும் யாரும் இல்லாது நின்ற ஆதிப்பிரான். அப்படிப்பட்டதான அந்த நாராயணன் இருக்கானே அவன் இது சொல்றார், ஏகமேவ அத்விதீயம்னு சொல்றது. அவன் மொத்தம்தான் இருக்கான். அப்படிப்பட்டதான அந்த ஜெகத்காரண பூதனான பெருமாளை தன் வயதிலே பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை பெற்றாளே அப்படின்றதாக சொல்லி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. ஏன் ஒருத்தின்னு சொல்றான் அப்படின்றதாக அது ஒருத்தி மகளாய் பிறந்துன்றதாக சொன்னாங்க. என்ன பெருமாளையே பெற்றிருக்கிறார். அந்த பெருமாளை பெற்றவா எவ்வளவு பெரிய புண்ணியம் பட்டிருக்கணும், எப்பேற்பட்டதான உயர்ந்த நிலையில இருக்கணும். பெருமாள் உன் வயத்துல நான் பிறக்கிறேன்னு சொன்னாங்க. அது சாதாரணமான விஷயமா சாமான்யமா இருக்கிற விஷயங்களே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்கிறது. சாட்சாத் பகவானே பிறக்கிறான்னு சொன்னாங்க. எப்பேற்பட்டதான பாக்கியம் பண்ணிருக்கா. அதனால அவ பேர் தான் சொல்லக்கூடாது. ரொம்ப புண்ணியம் பண்ணுவாளுடையதான பேரை சொல்ல மாட்டாங்க. ஒருத்தி அந்த கிருஷ்ணனை குழந்தையா பெறக்கூடியதான ஒரு பாக்கியத்தை பண்ணாலே தவிர அதை வளர்க்கக்கூடியதான பாக்கியம் அவளுக்கு இல்லை. திருவிழை அப்படின்றதாக அவர் சொல்லி எல்லாம் தெய்வ நங்கை யசோதை பெற்றாள் என்றதாக சொல்றார். எல்லாம் யசோதைக்கு தான் கிடைச்சது அனுபவம் எல்லாம். பெருமாள் என்ன பண்ணாருன்னா, இந்த தேவகி வசுதேவருடையதான தபசுக்கு வரம் கொடுத்து உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன், அந்த பிள்ளையாக பிறக்கிறதுன்றதான ஆனந்தத்தை இவர்களுக்கு கொடுத்தார். யார்? கிருஷ்ணனுக்கு அப்பா அம்மா வசுதேவர் தேவகி. அதனால அந்த ஒரு பெரிய கிரெடிட் கிடைச்சது. அதனால ஒருத்தி. ஆனா கிருஷ்ணனுடையதான பாத லீலையெல்லாம் வளர்க்க முடியாம போயிட்டு, அதனால என்னன்னா ஒருத்தி. என்னதான் கிருஷ்ணனே குழந்தையா பிறந்திருந்தாலும் அவன் ஒரு செகண்ட் கூட அங்க வச்சுக்க முடியலையப்பா. அதனால அந்த அளவுக்கு அன்லக்கி தேவகி. தேவகியே சொல்றார், திருவிழை எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்ற. எனக்கு ஒன்றும் அதிர்ஷ்டமே கிடையாது, எல்லாம் அந்த யசோதைக்கு தான் கிடைச்சதுன்றதான. அப்படிப்பட்டதான அதுவும் ஒருத்தி அப்படின்றதான. ஒருத்தி மகனாய் பிறந்து மகனாக பிறக்கிறதுன்றதான. மகனா பிறக்கிறதுன்னா என்னன்னா, சர்வலோக பிதாவான பகவான் இவளுக்கு மகனாக பிறக்கிறான். பெருமாளைத்தான் என்ன சொல்றீங்கன்னா, இவர் சொல்றார், குந்தி தேவி துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச குருஸ்துவமேவ துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவா. சுவாமி தேசிகன் சொல்றார், மாதா தேவி துவமசி பகவான் வாசுதேவ பிதாமே. ஆழ்வார் சொல்றார், அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் அப்படின்னு இவர் சொல்றார். என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்து அத்தா நீ செய்தன அடியேன் அறியேன்னு ஆழ்வார் சொல்றார். என்னை பெற்ற தாயாய் தந்தையாய். அதனால் பகவான் தான் சர்வலோகத்துக்கும் பிதாவாக இருக்கான். அப்படிப்பட்டதான சர்வலோகத்துக்கும் பிதாவான அவன் ஒருத்தருக்கு மகனாக பிறக்கிறான். அஜாயமானோ பகுதாத்யாயதே.
பிறந்தவாறும் வளர்ந்தவாறுன்றதாக ஆழ்வார் சொல்றார். இந்த இடத்துல நினைச்சாராம் கிருஷ்ணன் பிறந்தது, அதை நினைச்சாலே ஆச்சரியமா இருக்குன்னு அவர் மயக்கத்துல இருந்தார். வளர்ந்தது அதை நினைச்சா ஒன்றும் ஆச்சரியமா இருக்கிறதாக அப்படி மயக்கத்திலேயே இருந்தார்கள் ஆழ்வார்கள். அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்துன்றது என்னன்னு கேட்டா சாதாரணமா இல்லை. நிருசிம்மாவதாரம் என்ன பண்ணாருன்னா டக்குன்னு தூண்ல வந்தார், மறைஞ்சார், வந்தார், அடிச்சார், மறைஞ்சார் அப்படின்றதார். அது ஒரு முகூர்த்த காலம் தான் இருந்தார் அப்படின்றார். கடிகாச்சலம்ன்றதாக அதுக்கான கஷேத்திரத்திற்கும் பேரு. அது ஒரு கடிகை தான் இருந்தார் பெருமாள் அவதாரத்திலே. அந்த மாதிரியாக அது ஒரு தூண்லேருந்து வந்தார். இன்னொன்னு என்னன்னு கேட்டா கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக திடீர்னு வந்தார். அது காப்பாற்றினா ஆளுக்கு மறைஞ்சு போயிட்டார். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சாதாரண குழந்தைகள்லாம் பிறப்பது போல நம்மெல்லாம் பிறப்பது போல பெருமாள் பிறந்தான். 12 மாசம் தேவகியினுடையதான கர்ப்பத்திலே இருந்தான் அப்படின்றதான சொல்லுது. அப்படி தன்னையும் என்னன்னு எதுக்காக பிறந்தான்னு கேட்டாங்க, நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக பிறந்தான். அந்த தேவகி வசுதேவனுடையதான தபஸுக்கு இறங்கி வர கொடுத்துருந்தான். 3வது ஜென்மம் அது இது சொல்றாரு. கிருஷ்ணி சுதபஸ் கிருஷ்ணி கர்ப்பன்றதாக பெருமாள் ஒரு தடவை பிள்ளையா பிறந்தான். அதிதி அப்புறம் கசிப பிரஜாபதி உபேந்திரனாக 2வது தடவையாக பிள்ளையா பிறந்தான். வசுதேவன் தேவகி கிருஷ்ணனாக 3வது தடவையாக பிள்ளையாக பிறந்தான். பிறந்து ஆண்டாள் என்ன சொன்னா, ஆயக்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தோன்றும்னு சொன்னான். தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாயின்னு சொன்னான். அதனால தோற்றம் தோன்றும்னு சொன்னாங்க. என்னன்னாங்க இட் ஜஸ்ட் ரிவீல் அப்படின்னு அர்த்தம். பிறப்புன்றதெல்லாம் கிடையாது. 10 மாசம் 12 மாசம் கர்ப்பத்தில் இருந்து பிறக்கிறது அது வேற. இது தோற்றம்ன்றது தோன்றும்னா ஆவிர்பாவம்ன்றதாக சொல்லி அது ரிவீல் பண்ணார் பெருமாள், தன்னை காமிச்சு கொண்டார், அவதாரம் பண்ணார்ன்றதாக சொல்லக்கூடியதான வார்த்தை தோற்றம்ன்றதாக அர்த்தம். அதெல்லாம் சொல்லி பார்த்தாரு 2 தடவை ஆண்டார். திருப்தியே வரலையா. அதனால என்ன, ஒருத்தி மகனாய் பிறந்து நம்மளாம் எப்படி பிறக்கிறோமோ டேட் ஆஃப் பர்த்தோ அதே மாதிரியாக கிருஷ்ணனும் பிறந்தான் அப்படின்றதான். எதுக்குன்னு கேட்டா கிருஷ்ணன் பிறக்கிறதே தன்னுடையதான எளிமையை காட்டணும்ன்றதுக்கு தானே கிருஷ்ணன் பிறக்கிறான். அதனால அதை போய் அவதாரம்னு சொன்னாங்க. அவன் சொல்லுவான், யாரையாவது நீ பாட்டு எழுதின இந்த மாதிரி இருக்கிறதாக சொல்லுவான். நான் எல்லாரோடையும் பழகணுன்றதுக்காக இப்படி அவதாரம் பண்றேன், அவதாரம் பண்ணார் பெருமாள் அப்படின்லாம் சொன்னாங்க. என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கேயா அப்படின்றதாக சொல்லி பிறந்து இருந்துதான் சொல்றார் தேசிகன். அதனால்தான் சொல்றார் கோபால வம்சத்தில வந்தே பிருந்தாவன சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். ஜெயந்தி சம்பவம் ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பிறந்தார் அப்படின்றதாக சொன்ன. ஏன் அவதாரம்னு சொல்லக்கூடாதா அப்படின்றதாக கேட்டார். அவன் இடையர்களோட விளையாடணுன்றதுக்காக வந்திருக்கான். அவனுக்கு இதை சொன்னால்தான் பிடிக்கும். பெருமாள் அவதாரம் பண்ணாருன்றதாகலாம் சொன்னா கோபம் வரும் பெருமாளுக்கு. ஆதிசேஷனை பார்த்து நாகராஜான்னு சொன்னாக்க அவர் சீருவார், என் பேர் சேஷன், நான் கைங்கரியத்துக்கே எனக்கு அது ஐடென்டிட்டி என்னன்னா கைங்கரியம், என்ன போய் நீங்க நாகராஜான்லாம் சொன்னாக்க எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பெருமாள் பிறந்ததாக அது சொல்றார் அப்படின்றதாக. அப்படி மகனாய் பிறந்து, மகன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்ட, பிள்ளை மகன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னு கேட்டார். அப்பா அம்மா உயிரோட இருக்கச்சே அப்பா வார்த்தையை கேட்டது. அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு கையில போய் சிராத்தம் பண்றது. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் இந்த சிராத்தத்தை பண்றது. 3 விஷயத்தை பண்ணாங்க. அவன் தான் பிள்ளை புத்திரன் அப்படின்றதாக ராமாயணத்துல சொல்றார். அதனால இந்த 3 விஷயத்தை அப்பா அம்மா சொல்றதை கேட்க தெரிந்தது இருக்கு. அவன் தான் பிள்ளை புத்திரன்றதாக ஜீவதோ வாக்கியங்கள்னா அது, கயாயாம் பிண்டதான அது, பிரத்யப்தம் பூரி போஜனான்றதுதான அது. அதனால இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா தாய் தந்தையினுடையதான சொல்லை கேட்க வேண்டும் என்றுதான். இவன் என்ன பண்ணான், ஒருத்தி மகனாய் பிறந்து மகனாக இருந்தான் அப்படின்றதான சொல்லுது. மகன்னா என்ன கேட்டான் அப்படி, பிறந்த குழந்தை கிருஷ்ணன்
அவன் சதுர்புஜத்தோட சங்கச்சக்கர கதாபாணியாக தாமரை கையாக அப்படி ஸ்ரீவத்சத்தோட விராட்டியோட கூட சேர்ந்தாய்த்தான். அவனுடைய நாபி கமலத்துல பிரம்மாவும் இருந்தார். அப்படிப்பட்டதான அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த வசுதேவரும் தேவகியும் என்ன சொன்னா, கம்சன் ஒன்னு ஏதாவது ஆபத்து வந்துடும் போது, அதனால நீ சாதாரண குழந்தைய மாதிரியாக ஒரு குருவை மாற்றிக்கொள் அப்படின்றதாக உபசம்மர விஸ்வாத்மன்றதாக. அதனால இந்த அபூர்வமான இந்த தோற்றத்தை எல்லாம் 4 கைன்றது மறைச்சுக்கோ, சங்கு சக்கரத்தை எல்லாம் மறைச்சுக்கோ. உடனே பெருமாள் 2 கையும் மறைச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் மறைச்சிட்டார். பிறந்த உடனே அப்பா அம்மா சொன்னதை கேட்டார். அதுக்கப்புறம் கேட்கலன்னு அது வேற விஷயம். பிறந்த உடனே கேட்டாரு. பிறந்த குழந்தை அப்பா அம்மா என்ன சொல்றதோ அதை கேட்டார். அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து கிருஷ்ணன் பிறந்த உடனே அப்பா அம்மா பேச்சை கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் எப்பயோ தான் கேட்டார்னா அது யாருன்னா ராமன். அவர் பிறந்தார். அதுக்கப்புறம் ஒரு 20-25 வயசான அப்புறம் அவ அப்பா சொன்னதை கேட்டு காட்டிட்டு போனார். அப்ப அவர் 25 வயசுல கேட்டது இவர் பிறந்த உடனே கேட்டார். அப்படிப்பட்டதான பெருமை அப்பா அம்மா சொன்னதை உடனே கேட்டார். அதனால மகனாய் பிறந்து அப்படின்றதாக அந்த வார்த்தையை கேட்கறதுன்றதாக. அது என்னாச்சுன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர, ஓரிரவில் அதே ராத்திரியிலேயே அப்படின்றதாக. அதே ராத்திரி. அது தவிர ஓரிரவு தமிழ்ல ஓர்னு சொன்னாக்க யுனிக்னு அர்த்தம். அது பூதோன பவிஷ்யத்தின்றதாக சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு பின்னாடியும் கிடையாது. இந்த ராத்திரின்றது இது ஒரு தனி ராத்திரி. என்னன்னு கேட்டா பிறந்தார். உடனே அங்க கோகுலத்துக்கு போயிட்டார். யமுனை எல்லாம் தாண்டி கோகுலத்துக்கு போனான். அப்படி ஓரிரவு அதே இதுல பிறந்து ஒரு 10 நிமிஷம் கூட பிறந்த இடத்துல இல்லாமல் உடனே வேற இடத்துக்கு போயிட்டார் அப்படின்றதான். அப்படிப்பட்டதான அந்த ஓர் இரவு இது என்ன இப்பேற்பட்டதான ஒரு இரவு இந்த மாதிரி வருமானதாக சொன்ன. 2வது என்னன்னா ஓர் இரவுன்னாக்க இரவுன்னா ராத்திரி, நைட். நைட்டுன்னா என்ன ஈவினிங் 6ல இருந்து மார்னிங் 6 வரைக்கும் 12 hours பிஎம்னு போடுறோம். அதனால அது இரவு டைம் தானே. அப்ப நைட் இருந்தாலும் அது டைம் தான். இங்கே நம்மளுடையதான பிரகிருதி மண்டலத்துல இந்த டைம் ஃபேக்டர் ஆனது வேலை பண்ணும். அதுக்கு எஃபெக்ட் உண்டு. வைகுண்டத்துல டைம் இருக்கு, ஆனா அதுக்கு எஃபெக்ட் கிடையாது. டைம் மாட்டுக்கு இருந்துருக்கும், அதுக்கு ஒன்றும் எஃபெக்டே கிடையாது அப்படின்றது. காலத்தினால இங்க எல்லாம் மாறுறதோ இல்லையோ அந்த மாதிரியான இதுல வைகுண்டத்துல இந்த காலத்து டைத்தினுடையதான எஃபெக்ட் கிடையாது அப்படின்றதான. அப்படி காலத்துக்கு எஃபெக்டே இல்லாததான வைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் காலம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறதான இந்த பிரகிருதி மண்டலத்துல வந்து பிறந்தான் ஓர் இரவில் அப்படின்றதான. அது நம்மளுக்கான பாவம். பெருமாள் இப்படி கர்ப்பவாசம் பண்ணான் பெருமாள் கிருஷ்ணன். அது மாத்திரம் இல்லை, இங்க டைம் ஃபேக்டர் அப்படின்றதான. சில சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. அது என்னன்னு கேட்டாங்க, இந்த டைம் அதனுடையதான எஃபெக்டை தாண்டி போறதுக்கு என்னன்னு கேட்டால் லைட்டினுடையதான ஸ்பீடை விட அதிகமாக நம்ம டிராவல் பண்ணோம்னாங்க டைம் எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்காதுன்னு சில சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது சப்ஜெக்ட் இதுதான் முன்னையே சொல்லுவார். அதனால இந்த டயத்தினுடையதான லைட்டினுடையதான ஸ்பீடு அதிகமாகணும். அது வாஸ்தவம்ன்றது நம்மளுடையதான சாஸ்திரத்திலையும் பிரபந்தத்திலையும் சொல்லிருப்பாங்க. என்னன்னு கேட்டாங்க, இந்த சரணாகதி பண்ணவன் இருக்காங்க, இவனுடையதான மூர்த்தன்ய நாடி இங்க தலையில இருக்கிறதான அந்த நாடி வழியாக இவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறான் அப்படின்றதான சாஸ்திரத்தை சொல்றது. அப்படி அந்த உத்கிராந்தியானது இந்த உச்சி மண்டையில பிரம்ம நாடின்னு சொல்லுவா. மூர்த்தன்ய நாடி, சுஷும்னா நாடின்றதான். அந்த நாடி வழியா அவன் கிளம்பி போறான்னு கிளம்பி போச்சு. எப்படி அவன் டிராவல் பண்றான்? எல்லாருக்கும் ஒரு ரூட் வேணும். அந்த ரூட்டு எதை வச்சுட்டு அவன் டிராவல் பண்றான் அப்படின்றதான் கேட்டா சூரிய ரஷ்மியை பிடிச்சிட்டு போறான்னு. அதாவது சூரிய கிரணங்கள் இருக்கோம் அதை பிடிச்சிட்டு போறான்னுதான். போறான்னா என்ன அர்த்தம்? மேல போறான்னுதான் அர்த்தம். சூரிய ரஷ்மி மேலேருந்து கீழே வருது, இவன் கீழே இருந்து மேல போறான். சூரிய ரஷ்மி அப்ப என்ன ஸ்பீடு? ஒரு செகண்டுக்கு 2 lakh kilometers அப்ராக்சிமேட்டா அந்த லைட்டோட ஸ்பீடு.
அப்ப இவன் எதிர்த்து போகணும், கிளைம் பண்ணணும்னாங்க டபுள் தி ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கணும், அப்பதான் போகும். அப்படி அவன் அந்த சூரிய கிரணங்களை பிடிச்சிட்டு மேல போறான் அப்படின்றதாக மேல போய் அப்புறம் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு சக்கரத்தில் இருக்கிற துவாரம் வழியாக போய் அச்சிராத் மார்க்கத்திலே அவன் வைகுண்டத்தை அடைகிறான் அது சொல்கிறார். அப்படி கால பரிமாணம் இல்லாததான தேசத்திலே இருக்கிறதான பெருமாள் நம்மளெல்லாம் பாதிக்கிறதான இந்த காலத்தினுடையதான எஃபெக்ட் இருக்கிறதான ஊர்ல வந்து பிறந்தானே ஓரிரவில் அப்படின்றதான இன்னொன்று சொல்றார். பிறந்தது இந்த ஜெயில வடமதுரையில ஜெயில பிறந்தார். உடனேயே அங்க போயிட்டார் கோகுலத்துக்கு. ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டார். அது நம்மளுடையதான கர்மா. நம்ம கர்மா எல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு இடத்துல நம்மள இருக்க விட்டாரு அப்படின்றதான அதே மாதிரியான இது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. இந்த இது சொல்லு, டாகுக்கு நல்ல நெய் கொடுத்தாங்க அது உடனே அது துப்பிடணும். அந்த நறு நெய்யானது நாய்க்குடலில் தங்காதா போல இந்த ஜனங்கள்லாம் கர்மாதீனமாக இருக்கிறதான ஜனங்கள் இருக்கிறதான இந்த பகுதியில பெருமாள் அவதரிச்சு ஒரு இடத்துல இருக்க முடியாமல் போயிட்டு உடனே இன்னொரு இடத்துக்கு போனார் அப்படின்றதான அப்படிப்பட்டதான ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்து அப்படின்றதான ஓரிரவுன்றது இன்னொரு விஷயம் வந்துட்டு அப்பா அம்மா கூட ஹெல்ப் பண்ண முடியல. இந்த ராத்திரி தான் ஹெல்ப் பண்ணிட்டு சைலண்டா இங்க இருந்து அங்கே டிரான்ஸ்பர் ஆயிட்டார் கிருஷ்ணன். அப்படிப்பட்டதான ஓரிரவில் அப்படின்றது ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. அங்க போய் என்ன ஆச்சு கிருஷ்ணன் சொன்னார். இந்த வசுதேவ தேவகியினுடையதான கல்யாணத்தை கம்சனே ரொம்ப நல்லா பண்ணிச்சான். அது பெரியப்பா பையன் கம்சன், சித்தப்பா பொண்ணு தேவகி. இப்படி இருந்தாலும் ஸ்டெப் சிஸ்டரா இருந்தாலும் ரொம்ப பிரீத்தியா இருந்தான் கம்சன். அதனால கல்யாணத்தை வசுதேவரோட கூட தடபுடலாம் பண்ணி வச்சான். பண்ணி வச்சு அவனே கொண்ட விடுறதுக்காக வசுதேவருடையதான ஊருக்கு போய் கொண்ட விடணுன்றதுக்காக இவனே தேர் ஓட்டிட்டு போறான். பெருமாள் தேர் ஓட்டுறதுக்கும் இவங்கெல்லாம் தேர் ஓட்டுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். பெருமாள் இருந்தா ரட்சிப்பார். சல்லி இருந்து கர்ணனுக்கு தேர் ஓட்டினோம். சல்லிய சாரத்தியம்னு தான் சொல்லுவான். அவன் எப்பவும் கர்ணனோட கூட ஆர்கியூ பண்ணிட்டே வருவான். கர்ணனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி எதையாவது சொல்லிட்டே இருந்து கடைசியில் பள்ளத்தில் தடுத்து இறங்கி ஓடி போயிட்டான் அப்படின்றதான. அதனால பெருமாள் ஓடுறதுங்கிறது வேற, இவாள்லாம் பண்றதுன்றதான. அப்படி இந்த இது இருக்கு ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்றதாக சொல்லுது. இந்த பெருமாள் இந்த கம்சன் தேர் ஓட்டின்னு போறான். அப்போ அசரீரி கேட்குது. நல்ல பேண்ட் இருந்து கச்சேரியோட கூட கொண்டு போய் விடணுன்றதுக்காக கல்யாணம் ஆகி உடனே கொண்டு போய் விடுறதுக்காக அது சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அது இன்னும் சொல்லுவாள். அந்த இதுக்காக கொண்டு போய் விடுறான். அந்த புக்ககத்துல கொண்டு போய் விடுறதுக்கு போச்சே அசரீரி வாக்கு கேட்கறது. ஏன் மூடா, யாரை அழிச்சுட்டு போறியோ அவளுடையதான 8வது கர்ப்பம் உனக்கு எவனாக இருக்க போறது. டக்குன்னு அந்த கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து ரதத்தை நிறுத்தினான். கத்திய உருவினான். அந்த தேவகையினுடையதான கூந்தல் மயிரை பிடிச்சான். கத்திய ஓங்கினான். இவளை இப்பயே பிடிச்சிடலாம். வசுதேவர் பார்த்தார். நம்மளை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதான இவளை இப்பயாவது காப்பாற்றணுன்றதுக்காக கம்சன் காலை பிடிச்சு இதெல்லாம் ரொம்ப தப்பு. பிறந்தவா எப்பவும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருக்கும் முடிவு தான் வரும். அதனால நீ இதெல்லாம் கேட்டு நீ இந்த முடிவை கேட்டு பயந்து உன்னுடையதான தங்கையா அதுவும் கல்யாணம் அன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு. இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்றதாக எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கு. அதனால நீ இதையும் பெருசா எடுத்துக்கிறேன்னு. அப்ப கம்சன் சொன்னான்னா இந்த பாயிண்ட்லாம் நீ தேவகிக்கு வச்சுக்கோ வசுதேவரே. நான் இப்ப இவ்வளவு கொண்டு வரேன். நீ சொன்னீங்க அதெல்லாம் நீ உனக்கே சொல்லிக்கோ அப்படின்றதானா அவன் பதில் சொன்னான். அதுக்கு அப்புறம் வசுதேவர் பார்த்தார். சரி இப்போ என்ன அப்படின்றதான் கேட்டார். இது யோஜனை பண்ணார். பிறக்கிற குழந்தை எல்லாத்தையும் கொடுத்து விடுறேன் அப்படின்றதான். இந்த மாதிரி பண்ணலாமா? குழந்தை எல்லாத்தையும் நம்மளே கொண்டு போய் அதை கொன்றவங்கிட்ட கையில கொடுக்குறேன்னு சொல்லலாமான்னு. இப்போ தேவகையை காப்பாற்றணும்ன்றது ஒரு பர்பஸ். ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க, அதுக்கு ஆயுசு பொறுத்தது. 8வது கர்ப்பம் இவனை கொல்லும்னு சொல்றது. அந்த மாதிரியே நல்லதா போச்சு. 8 குழந்தை பிறந்து ஏதோ ஒரு குழந்தை இவனை கொண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் நல்லதா போச்சு. இப்ப தேவகியை காப்பாற்றுறதுக்காக
குழந்தையெல்லாம் கொடுக்குறேன்றதாக சொல்லுவோம்னு குழந்தையெல்லாம் நான் கொடுக்குறேன்றதாக உடனே ஜெயிலில் போட்டேன். அப்போ ஜெயிலில் போட்டு அங்கேயே இருந்தா 6 குழந்தை பிறந்தது. உடனே அந்த காவலாளிகள் மூலமாக தெரிஞ்சுட்டு அந்த 6 குழந்தையையும் அந்த கல்லில் அடிச்சு அதை கொன்னான். 7வது குழந்தை பலராமன், அவர் சங்கர்ஷனதாக சொல்லி ரோஹிணியுடையதான கர்ப்பத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. 8வது குழந்தை ஜாகிரதையா இருக்குவோன்னுதான் சொன்னான். எவ்வளவு ஜாகிரதையாக இருந்தாலும் ஒருத்தி மகனாய்கிறது ஓரிரவில் பெருமாள் அவதரிக்கச்சே எல்லாரும் தூங்கியிருந்தான். அப்போ பெருமாள் இங்கேருந்து என்ன கொண்டு போய் அங்கே விட்டுருங்கோன்றதாக சொன்னாரா. அப்போ எப்படி போக முடியும், எங்களை காய்காலம்லாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்காளே அப்படின்னு பெருமாள் சொன்னார். எல்லாம் அந்த விலங்கெல்லாம் போயிடும் அப்படின்றாங்க. பெருமாள் சங்கல்பம் பண்ணாங்க. சம்சாரம்ன்றதான விலங்கே போகிறது, சாதாரண இரும்பு சங்கிலி அது போகிறதுக்கு என்னன்றதான்னு சொல்லி அதெல்லாம் கழட்டுது, கதவெல்லாம் திறந்தது, வாட்ச்மேன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த மாயாமதான சினிமால அந்த இவ்வளோ ஆக்ஷன் போகிறதுக்காக கடற்கரைன்னு வருவான். இப்படி பண்ணாங்கன்னாக்கா எல்லா காவலாளியெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிருவான். அவருக்கே அவ்வளோ பவர் இருந்துச்சு. மாயாவியான கிருஷ்ணனுக்கு சங்கல்பிச்சா போகிறோம்ன்றதான்னு சொல்லி அதனால எல்லாரும் தூங்கினா இவரை தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு போறார் அப்படின்றதாங்க. யமுனா நதி வருது, அது வழிவிட்டுதான் அப்படின்றதாங்க. கம்சனுக்கு பயப்படாமல் யமுனா நதியானது வழிவிட்டது அப்படின்றதான். வழிவிட்டு அங்க போச்சு. போற வழியெல்லாம் ஆதிசேஷன் தூணிட்டே வந்துதான். அப்ப மேல ஆதிசேஷன் படம் பிடிச்சார். ஆதிசேஷனுக்கு மேல கருடன் ரெக்கையை வச்சுன்னு வர ஃப்ளோட்டிங். இப்படி பண்ணாங்க, கொஞ்சம் அசையும், அப்படியே அசையாம கழுதெல்லாம் அப்படிதானே போகுது. அந்த மாதிரியான கருடன் வர கிணதை சிறுவன் மேலா அப்படின்னு எழுத்ததான் கருடனுடைய ரெக்கை அப்படியே இருக்கும், மேல பந்தல் போடுற மாதிரியான இது சொல்றாரு. தாசஸ்தகா வாகனம் ஆசனம் துஜா எஸ்டே விதானம் அப்படின்றதான சொல்லி வெஜனம் திரைமயம். அதனால விதானம்ன்றதான சொல்லி சாமியானா மாதிரி அவர் வரார். அப்படி கொண்டு போய் இந்த கோகுலத்துக்கு போனான். அந்த நந்தகோபருடையதான திருமாளிகையில யசோதை பிரசவிச்சிருக்கா, ஒரு பெண் குழந்தையை பிரசவிச்சிருக்கா. அது இந்த மாயா அவளை பிரசவிச்சிருக்கா. இவர் கொண்டு போய் அங்க விட்டார். யசோதை அப்போ முடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, யசோதைக்கு பிரசவ நார்மல் டெலிவரியில் ஏற்பட்டதான டயர்ட்னஸ்னால அவர் கொஞ்சம் தூங்கியிருந்தான். அதனால அவர் தூங்கிட்டு என்ன பண்ணார், இந்த வசுதேவர் போய் இந்த குழந்தைய எக்ஸ்சேஞ்ச் பண்ண கிருஷ்ணன் அவர் பக்கத்துல விட்டுட்டு அந்த பெண் குழந்தைய எடுத்துன்னு வந்தார். திருப்பி வந்தார். அப்புறம் இவர் ஜெயிலுக்கே வந்தார். எல்லா கதவும் சாப்பிட்டு குழந்தை அழுது கம்சனை வரவைச்சா. கம்சன் அந்த குழந்தை காலை பிடிச்சு ஓங்கி பாறையில் அடிக்கணும்ன்றதாக பண்ணான். தேவகி கேட்கிறா, இது பெண் குழந்தை, பையனா இருந்தா கூட உனக்கு ஆபத்துன்னு சொல்லலாம், பெண் குழந்தை என்ன பண்ண போறது, அது விட்டுருன்றதா. எதா இருந்தாலும் விடமாட்டேன், 8வது இது ரொம்ப டேஞ்சர்ன்றதாக சொல்லி இது பண்ணான். அவன் கம்சன் கையிலேருந்து உருவிட்டு போய் ஆகாசத்துல போய் அது துர்க்கையாக பத்திரகாளியாக என் கையோட ஆயுதங்களோட இருந்துட்டு, ஏன் கூட என்ன போய் கொல்லணும்னு நினைக்கிறேன், உன்னால என்ன கொல்ல முடியாது, உன்னை கொல்லணும்னு எங்கேயோ பிறந்திருக்கான் அப்படின்றதான வளர்ந்தன் வரான்றதாக அந்த பத்திரகாளியானவள் சொல்லிட்டு இருக்காள், துர்க்கைன்றதாக. அப்போ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, நாரதர் வேற கன்ஃபார்ம் பண்றார் கம்சன் கிட்ட வந்து, இது மாதிரி அந்த கிருஷ்ணன் எங்கேயோ வளர்த்தான்றதாக கேள்வி, எனக்கு சந்தேகம் இதுல தான் கோகுலத்துல தான் அப்படின்றதான நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவருக்கு அப்பப்போ இந்த மேட்டரானது மேல நடந்தால்தான் கம்சன் முடிக்க முடியும் அப்படின்றதான சொல்லுது. அதனால அவர் சொல்லிட்டு போயிட்டாரா, அது அங்க போயிருக்க. அந்த யசோதையானவள் என்ன ஆழ்வார் சொல்றார், முக்கியமான விஷயம் பாகவதத்துல இருக்கிறதான விஷயம். இது சொல்றாங்க, யசோதா நந்தபத்னி நதலிங்கம் ஜானதா. அந்த குழந்தையினுடையதான இது ஆனா பெண்ணான்றது அவருக்கு தெரியல. ஏன்னா நித்திரையா அபகத ஸ்மிருதா. அதனால அவர் தூக்கத்தினால அது வந்து இந்த குழந்தை தனக்கு பிறந்தது ஆனா பெண்ணான்னு அவளுக்கு தெரியும். டக்குன்னு அவ அந்த டயர்ட்னஸ்ல மயக்கத்துல போயிட்டா அப்படின்றதான நதலிங்கம் பரிஷ்காந்தா நித்ரையா அபகத ஸ்மிருதான்றதான சுகபிரமத்தினுடையதான வாக்கு. அப்ப அது என்ன ஆனா பெண்ணான்னு தெரியலன்னு எதுக்கு அங்க சொன்னார்,
அப்படின்றதாக அது பெரிய தத்துவம். பகவான் ஆனா பெண்ணா அப்படின்றதான கேள்வி. அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்ற, ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன் காணலுமாக புலனல்லன் இல்லை அல்லன் அப்படின்றதான ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன்றதாக பெருமாள் சொல்றார். அதனால அவன் புருஷனும் இல்லை, ஸ்திரீயும் இல்லை, அந்த நபும்சகனும் இல்லை அப்படின்றதாக சொன்னார். அப்போ இது என்ன இது இப்படின்றதாக கேட்டான். அப்போ அவன் ஸ்திரீயா என்னன்றதாக ஒருத்தர் சந்தேகம் கேட்டாராம். பட்டர் சொன்னாராம், போய் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா, ஆழ்வார் என்ன போட்டிருக்கார், ஆண் இல்லை பெண் இல்லை அப்படின்றதான். ஆண் அல்ல பெண் அல்ல அல்லா அலியும் அல்ல அப்படின்னு போட்டிருந்தாக்க வேற விஷயம் நீ கேட்கறது கரெக்டு. ஆண் அல்லன் பெண் அல்லன் அல்லா அலியும் அல்லன் அப்படின்னு அந்த மேல் ஜெண்டரா மாஸ்குலைனா அவர் யூஸ் பண்ணிருக்காரு இல்லையோ. அப்ப என்ன அர்த்தம்னா அவன் புருஷோத்தமன்றதாக அர்த்தம், சாதாரண ஆண்கள் இல்லை அப்படின்றதாக. கீதையில பெருமாளே அதை சொல்றார், உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே பிதாந்தா அப்படின்னு. உத்தம புருஷன் நான் தான். அதோ லோகே வேதேஜே பிரதிகா புருஷோத்தமாக. அதனால உலகத்திலையும் வேதத்திலையும் என்ன புருஷோத்தமன்றதாக சொல்லிருக்கு அப்படின்றதாக. அதனால நம்மளை போல அல்ல, மற்றும் மாறுபட்டவன் பகவான். அதனால அவன் ஸ்திரீயா புருஷனான்றதெல்லாம் கேட்கவே கூடாது. அவன் புருஷோத்தமன்றதான விஷயத்தை சொல்றார். அப்படி ஒளித்து வளரேன், ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரேன். அவளுக்கு என்ன பேருன்னு கேட்ட, ஒருத்தி. யாருக்கு? யசோதைக்கு. ஏன்னு கேட்டார், என்ன பாக்கியம் பண்றார். அந்த தேவகியானவள் குழந்தையை பெற்று எடுத்தாள் தாயாக. அவளுக்கு அந்த பெறக்கூடியதான பாக்கியத்தை கொடுத்தார் பகவான். வளர்க்கக்கூடியது அந்த லீலைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியதான ரசத்தை எல்லாம் அனுபவத்தை எல்லாம் யசோதைக்கு கொடுத்தார் அப்படின்றதான என்ன பாக்கியம் அப்படின்றது. அதனால என்னன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணிருந்தா யசோதை. அதனால அவர் பேரை சொல்லக்கூடாது, ரொம்ப புண்ணியம் பண்ணவா பேரை சொல்ல மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனுக்கு ஒரு லவ் லெட்டர் அனுப்புறார், சந்தேசம், ருக்மிணி சந்தேசம் 7 ஸ்லோகம். அந்த ஓலையை எடுத்துட்டு ஒரு பிராமணன் போறார். யார் அது? அனானிமஸா இருக்கு. கசித் விஜயகாந்ததாக பிராமணன் முதல் போறார். ஏன் அவர் பேரை சொல்லக்கூடாது? சோம் சோம் போனார்னு சொன்னா என்னாச்சு அப்படி. அங்க அவருடைய பேரை சொல்லல. அதே மாதிரி குச்சேலர் பேரையும் சொல்லல. கிருஷ்ணன் வடமதுரைக்கு போய் ஒருத்தர் பூ தொடுத்து விற்கிறவருடையதான வீட்டுக்கு போய் பூ மாலை வாங்கி போட்டுட்டாரு. அவருடைய பேரையும் சொல்ல, மாலாக்காரத்தான் பேரை சொல்றது. அதனால அப்படிப்பட்டதான ரொம்ப புண்ணியம் பண்ணுவாருடையதான பேரை பொதுவாக சொல்றதில்லை. மகா பாவியா இருந்தாலும் சொல்றதில்லை. ஆழ்வார்கள் அவனான்னு சொல்லுவாங்க அப்படின்றதாக. அதனால அசுரன் அரட்டன்றதாக சொல்லிட்டு விட்டுருவாளே தவிர அவன் பேரை எடுத்துவாங்க. ரெண்டுமே சொல்ல மாட்டார், 2 எக்ஸ்ட்ரீமும் சொல்ல மாட்டார். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தாலும் பேரை சொல்ல மாட்டார், ரொம்ப பாவியா இருந்தாலும் பேரை சொல்ல மாட்டார். அதனால இவள் யசோதை ரொம்ப பாக்கியசாலியா இருக்கிறதுனால ஒருத்தி. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஆண்டாளுக்கு பயம். பெரியாழ்வார் பொண்ணு எங்கேயோ என்னைக்கோ கிருஷ்ணன் அவதரிச்சு கம்சன் எல்லாம் முடிச்சாச்சு, அப்புறம் தானே இப்ப ஆண்டாள் பாடிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சேயும் பெரியாழ்வார் பொண்ணா இருக்கிறதுனால பயமா. யாருன்னு சொல்லிட்டாங்க அவனுக்கு இதுவாயிடும். கம்சனுக்கு தெரிஞ்சிடும். யசோதை தேவகி இத்தியாதி எல்லாம் சொன்னாங்க, யசோதை வீட்டுல இருக்கான் கிருஷ்ணன்றதாக கம்சனுக்கு தெரிஞ்சிடும். அதனால சொல்லக்கூடாதுன்றதான். இது யார் பார்த்து ஆண்டாள் இப்படி ஃபாலோ பண்றாங்கன்னா, அவ அப்பா பெரியாழ்வார் சொல்லிருக்கார். எப்படி சொல்லிருக்காருன்னா, கிருஷ்ணனுடையதான பர்த் ஸ்டார் என்ன அப்படின்னு கேட்டார். அர்த்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன்னு சொல்றார். அஸ்தத்துல இருந்து 10th ஸ்டார். ஃப்ரண்ட்ல போனாக்க 10th, பேக்ல வந்தா 10th. அது சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, நட்சத்திரம் தெரிஞ்சாக்க கம்சன் வந்து சூன்யம் வச்சிருவான் கிருஷ்ணனுக்கு. அதனால நான் கிருஷ்ணனுடைய நட்சத்திரத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்றதான. அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்தராடம் திருவோணம். அஸ்தத்துக்கு அப்புறம் 10வது திருவோணம். பெருமாள்லாம் திருவோணம் தான் நினைச்சுக்கிட்டோம்னா, பேக்ல போனா என்னன்னா ரோகிணி, மிருகதேசம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிரம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம். ரோகிணியிலேருந்து 10வது ஸ்டார் அஸ்தம்.
அப்படின்றதான பெரியார் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஆண்டாள் சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளர. யாரு அப்படி ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னுதான். இவ பாக்கியம் பண்ணான்றதுனால ஒருத்தின்னு சொன்னா, இவளும் என்னன்னு கேட்டா கம்சனுக்கு பயந்துட்டு அங்கேருந்து இங்க வந்தான் பெருமாள். இங்க என்னாச்சுன்னா பூதன வந்தான், சங்கடாசுரன் வந்தான், கணாவந்தன், அந்த இது கண்ணுக்குட்டியா வந்தான், விளாம்பழமாக வந்தான், தேவதாசுரன், கேசிதானாசுரன், இது அத்தனை பேரும் இங்க வரும். அத்தனை பேர்கிட்டையும் டேஞ்சர்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டா இந்த யசோத கிருஷ்ணனை. அதனால என்னன்னா இவளும் ஒருத்தி அப்படின்னு இங்க சேஃப்டியா இருக்க. ஒழித்து வளர அப்படின்னு ஒழித்து வளர. கிருஷ்ணனுடையதான கஷ்டம் யாருக்குமே கிடையாது. ஆனா கிருஷ்ணன் ரொம்ப ஹாப்பின்னு நம்ம நினைச்சிருந்தோம். கிருஷ்ணன் ஹாப்பியா இருந்திருக்காரு, அது வேற. ஆனா அவருடைய சிச்சுவேஷன் பார்க்கணும். பிறந்த உடனே அப்பா அம்மா விட்டு போகணும். 4 கை இருந்தா அதெல்லாம் மறைச்சுக்கோன்னு சொன்னாங்க. சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சுக்கோ. இங்கேருந்து தூக்கிட்டு பிறந்த உடனே அம்மா கிட்ட பால் கூட சாப்பிடல, தேவகி கிட்ட பால் கூட சாப்பிடல. அப்போ யசோதை கிட்ட அங்க போய் அங்கதான் தாய்ப்பால் சாப்பிட்டான்னு கிருஷ்ணன் கேட்டுட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பட்டத்து ஆச்சாரியன் கேட்டாங்கன்னா, அது எப்படி அம்மா இல்லாததான ஒருத்திக்கிட்ட ஒரு குழந்தை பால் சாப்பிடுமா? அப்படி இருந்தா அம்மாவுக்கு தான் பால் சுரக்குமா அப்படின்றதான அவர் கேட்டார். அதுக்கு பட்டர் சொன்னாரா, ஓய் இவன் வந்து போன உடனே அவளுக்கு பால் சுரக்கிறது யாருக்கு? யசோதைக்கு. இவனும் குடிச்சான், உமக்கு அதுல என்னையா கஷ்டம் அப்படின்றதான. அப்புறம் அவன் 8 வயசுல கம்சனை முடிச்சு இது இருக்கு பாருங்க, ஜெயில வந்து அப்பா அம்மாவெல்லாம் ரிலீஸ் பண்றான்னு குழந்தை கிருஷ்ணன். அப்போ தேவகி கேட்கிறா, எனக்கு ஒரு பாக்கியமே இல்லையா கிருஷ்ணா, இந்த மாதிரி ஆயிட்டேன்னா. அப்போ 8 வயசு 8 வருஷம் கழிச்சு தேவகிக்கு அப்போ பால் சுரக்கிறது. கிருஷ்ணன் அதை சாப்பிட்டான், அம்மாவுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்தான். அது மாத்திரம் இல்ல, இந்த தன்னுடையதான அந்த லீலைகள்லாம், பால லீலைகள்லாம் உடனே பிளாஷா அவளுக்கு தெரியற மாதிரி அத்தனையும் காமிச்சான். இங்க போனதுலேருந்து அத்தனையும் எடுத்திருக்கேன், உனக்கு காமிக்கிறேன் சொல்லி அத்தனையும் காமிச்சான் கிருஷ்ணன் சொல்லி அந்த ஒழித்து வளர. ஒழித்து வளரன்னாங்க. அங்க போனாலும் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி எல்லாம் படாடோபமாக ஒன்றும் படம். நந்தகோபன் என்ன பண்ணார், கர்கன்றதான மகரிஷிய அனுப்பிச்சு வச்சார். நந்தகோபன் வசுதேவருக்கு வந்து கர்கர் தான் ஆச்சாரியன். அந்த கர்காச்சாரியர் என்ன பண்ணார், கோகுலத்துக்கு போய் நந்தகோபனை பார்ப்போம் அப்படின்றதான சொன்னார். அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு பேர் வைக்கும் அப்படின்றதான. அங்க போனாங்க, தன்னுடைய குழந்தைன்னு அவருக்கு சொல்லல. அவரும் ஆனா ஞான திருஷ்டியில தெரியும். அங்க போனார். அங்க போனாக்க வாங்குவோம்னு சொல்லி கிராண்டா ஒரு மாதிரி புண்ணியாஞ்சனம் வச்சு பேர் சொல்றதான விழாலாம் பெருசா பண்ணலாம்ன்றதான. அப்போ கர்காச்சாரியார் சொன்னார், பண்ணாதப்பா, என்னை வந்து அனுப்பிச்சது வசுதேவர். நான் இங்க உன் வீட்டுக்கு வந்து பேர் வைக்கிறேன்னு சொன்னாங்க. வசுதேவர் அனுப்பிச்சு நான் வந்திருக்கேன், குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னாக்க கம்சனுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால என்னன்னா சைலண்டா பண்ணலாம், ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அப்ப என்ன கேட்டா, மாட்டுக்கொட்டால போய் பெருமாளுக்கு பெயர் வைக்கிறார். ஒருத்தி மகன் ஒழித்து வளர. பெருமாளுக்கு எப்படி இருக்கிறது தான் அப்படி ஒழித்து வளர. அது என்னன்னு தான் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் பயந்துட்டு பெருமாளை ஒழிச்சு வச்சுட்டா, கம்சனுக்கு பயந்துட்டு ஒழிச்சு வச்சு இருந்தார். எப்படின்னு தான் கேட்டாங்க. இது வரணும், நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமியாக இருக்கான். அந்தர்யாமியாக இருக்கான். அவன் எப்படி இருக்கான்னா ஒழித்து வளர. ஒளிஞ்சிட்டு இருக்கான். பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஏன் நேற்று தான் வரல, அதான் வந்தேன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணேன். அவதாரம் பண்ண சிசுபாலன், ஜராசந்தன், தந்தவத்திரன்லாம் என்னோட சண்டை போடுறதுக்கு வரா. அவஜானந்தி மாமூடாக மானுஷீம் தனுமாசிரிதம் பரப்பாவம் அஜானந்தா மமபூத மகேஸ்வரம்ன்றதாக சொல்லி, நான் பரமாத்மான்றத்தை தெரிஞ்சிக்காமல் அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு வந்ததெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நான் சாதாரண இடப்பையன் கிருஷ்ணன்றதாக நினைச்சுக்கிறாளேன்னு பெருமாளை வருத்தப்படுறார். சண்டைக்கு வர
சிசுபாலன் முதலியவர்கள்லாம் கிருஷ்ணனோட சண்டைக்கும் வரா. அதனால அவதாரம் பண்ணா சண்டைக்கு வரா. அதனால என்ன பண்றாருன்னு கேட்டா ஒளிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. எதுக்கு ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு தானே அடுத்த கேள்வி வருது. சொன்னா நான் இல்லைன்னாக்க யாரும் நிலை நிற்க முடியாது, நான் தான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கேன் அப்படின்றதான இந்த ஜெகத்தே என்னுடையதான சப்போர்ட்ல தான் இருக்கு. அதனால நான் இல்லைன்னாக்க அந்த ஆதாரமாக நான் இல்லைன்னா எதுவும் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றதான சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஏன் ஒழிஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நேர்ல வந்து அவன் என்னை பத்தி என்ன எழுதுவான்னா God is not, God is nowhere அப்படின்றதாக எழுதுவான். அவனுக்குள்ளேயும் நான் ஒழிஞ்சுட்டு இருக்கேன். அந்த God is nowhere கொஞ்சம் ஸ்பேஸ் மாத்திட்டா God is now here அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே பெருமாள் இருக்கார். இந்த மாதிரி என்னோட சண்டை போடுறவாள்லாம் இருக்கிறதுனால தான் உள்ள அந்தர்யாமியாக ஒழிஞ்சுட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேட்டாங்க, அவனே ஒரு ஆபத்துல மாட்டி அவனுக்கே ஒரு ரியலைசேஷன் வந்து பகவானே கூப்பிட்டாங்க உடனே ஏன்னு கேட்கணும் இல்ல, அதுக்காக ஒழிஞ்சுட்டு இருக்கேன். எதை போலன்னு கேட்டா ஒரு இதுவா இருக்கு, ஒரு 2 நிமிடம் குழந்தை இருக்கு. அம்மா நேர்ல வந்தா கையில கிடைக்கிற சாமானால அம்மாவை அடிக்கும். அம்மா சரி இது கூட இருந்தாங்க நம்மளுக்கு தலைவலின்னு ஒரேடியா விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா இல்லையேன்னு சொல்லி அதை ஏதாவது பண்ணிக்கணும். நேர்ல வந்தா அடிக்கும், ஒரேடியா விட்டுட்டு போனாங்க அதுவே ஏதாவது தனக்கு ஆபத்தை முடிச்சுக்கும். அதனால என்னன்னு கேட்டா ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருப்பாளா அம்மா, அது திடீர்னு கூடுமா அம்மா என்ன கேட்பாங்க. அந்த மாதிரியாக நம்மளுக்கு பயந்து 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 பெருமாள் உள்ள அந்தர்யாமியாக அப்படி இருக்கிறான். ஒளித்து வளர அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கம்சன் கிட்ட போய் நாரதர் சொல்றார். பூதனை முதலியதான அசுரர்கள்லாம் அமைச்சு அவளும் திரும்பி வரல. கம்சனும் தெரிஞ்சிருக்கு, நாரதரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்ப என்ன ஆச்சுன்னா நம்மள கொல்றதான எதிரி தேவகியினுடையதான குழந்தை தான், இவன் 8வது குழந்தைன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. நாரதர் சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா அவன் எங்கேயோ கிடக்குறான், சின்ன குழந்தை தானே, அவன் வளரட்டும், அவன் பெரிய ஆளாகி வந்தான்னாக்க பார்த்துக்கலாம், 20 வருஷம் போட்டோம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்றதாக சொல்லி அதை விட்டுள்ளாமல். இப்போ என்ன சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அவன் அங்கே இருக்கான், நான் இங்கே இருக்கேன், என்னையும் அப்படி ஒன்றும் அசைக்க முடியாது யாராலையும், அப்பேற்பட்டதான பலம் எனக்கு இருக்குன்றதாகலாம் சொல்லி பொறுமையா இருக்கலாமல். நறுக்கிலானாகி குழந்தை அங்கே வளர்றது கூட இவனுக்கு இங்கே தாங்கலை. அதனால என்ன பண்ணான்னா பிறந்து 1 வாரத்துக்குள்ள பூதனை அமைச்சான், சகடாசுரன் அமைச்சான், இப்படி வரிசையா அமைச்சுட்டே இருக்கான். தரிக்கலானாகி தான் தீங்கு நினைந்த, அந்த நினைந்ததான வார்த்தை போட்டு காட்டணும், அது ரொம்ப முக்கியமானது. கம்சனை முடிக்கிறார் பெருமாள். ஏன் முடிக்கிறாருன்னு கேட்டா பெருமாள் கிட்ட உதட்டளவுல பெருமாளை திட்டினா கூட பெருமாள் மன்னிச்சுடுவார், அது பெருசா எடுத்துக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாருனாக்க மனசளவுல இவர் இருக்கானா, மனப்பூர்வமா என்ன நெருக்கிறானா திட்டுறானான்றதாக பார்த்துதான் பெருமாள் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரே தவிர உதட்டளவுல சொன்னாக்க அதை மன்னிச்சிடுவார், பொருட்படுத்த மாட்டார்தான். தன்னை சிந்தையினால் இழந்த இரணியன் அகல்மார்பம் பிழித்து, சிந்தையினால் இழந்த, அப்ப மனசுனாலே விரோதிச்சான் இரண்யகசிபு. அதே மாதிரி இவன் நினைக்கிறான், மனப்பூர்வமாக நினைக்கிறான், கம்சன் துவேஷப்படுறான், அதனால அவனை முடிச்சார் பெருமாள். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த, சரணாகதி பண்ணச்சு துவயன்றதான மந்திரத்தை சொல்லணும், அதை உதட்டளவுல சொன்னா கூட போதும், பெருமாள் அனுகிரகிச்சுடுவார். நீ மனப்பூர்வமா சொன்னால்தான் உனக்கு மோட்சம், அதெல்லாம் கிடையாது. ஏனகேனாபி பிரகாரேன துவயவர்த்தாத்வம்ன்றதான பெருமாளை சொல்லுங்க ராமானுஜர்கிட்ட. ஏதோ ஒரு விதத்தில் துவயத்தை சொல்லியோ இல்லையோ, நீ சொல்றதோ உனக்கு இல்லை ஆச்சாரியன் சொல்றதோ, அதாவது உடனே மோட்சம் வேணும்னு சொல்றதோ, இல்லை தேகாவசானத்திலே மோட்சம் வேணும்னு சொல்றதோ, எனக்கு முன்னாடி நீ நண்பனாக இருந்து சொல்றதோ, எனக்கு விரோதியா இருந்து இப்ப சரணாகதி பண்றதோ, எப்படியா இருந்தாலும் துவைத்த சொல்லியோ அது போறண்டா. நீ சொன்னாலும் உனக்கு எல்லாம் ஆச்சாரியன் சொன்னாலும் போறோம், முதற்கடவுல சொன்னா கூட போறோம்ன்றதாக பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு என்னன்னு கேட்டா மனப்பூர்வமா சொன்னால்தான் நான் ரட்சிப்பேன்றது இல்லை, முதற்கடவுல சொன்னாலே ரட்சிப்பேன். அந்த தண்டனை கொடுக்கச்சே என்னன்னு
ஞானமாகி தான் தீங்கு நினைத்த அப்படின்றதான். அதனால மனசனாலே நல்லா நினைச்சான் அவன் அப்படின்றதான். அதனால அது ஒரு பெரிய பாயிண்ட். அவனுடையதான கருத்தை பிழைப்பித்து கஞ்சனுடையதான கம்சனுடையதான கருத்து அவனுடையதான பிளான் அதை எல்லாத்தையும் தப்பா போகும்படியாக பண்ண பிழைப்பித்துன்னு சொன்னாக்க அது ஒரு மிஸ்நாமம். கேட்கச்சே என்னன்னா பழிச்சுட்டார், ஆஸ்பத்திரிக்கு போனார், என்ன ஆச்சுன்னா பழிச்சுட்டார், பிழைப்பித்து அப்படின்னு கேட்டாக்க அது சக்சீட் ஆகிட்டுன்ற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் கூட வரலாம். ஆனால் பிழை அப்படின்னாக்க ராங், தப்பா போகும்படியாக பண்ணி அப்படின்றதான். பிழைப்பித்துன்றதாக சொன்னாங்க அதெல்லாம் கால்குலேஷன் எல்லாம் குணா போகும்படியாக பண்ணார் பிழைப்பித்து. இல்ல ரைட்டா போகுதுன்னு கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். என்னன்னு கேட்டாங்க ஜெய விஜயர்கள்லாம் தானே இது கேட்டார், சாபத்தினால 3 ஜென்மம் விரோதியா இருக்கேன்னு கேட்டார். பெருமாள் சரின்னு சொன்னார். அந்த வரத்தை எல்லாம் நடத்தி கொடுத்தார். கம்சன்றவனும் அந்த ஜெய விஜயர்களுடைய 3ஆவது ஜென்மம் கம்சன் இது தந்தவர்த்தரன்றதாக சொல்லி சிசுபாலன் தந்தவர்த்தரன் இவரெல்லாம் இப்படி அந்த ஜெய விஜயர்கள் போல இவர்களெல்லாம் சாப விமோசனத்தினாலே அப்படின்றதாக சொல்லுது. அவனுக்கு அவன் கருத்தை பிழைப்பித்து இன்னொன்று என்னன்னு கேட்டா, குழந்தை கிருஷ்ணன் வளர்ந்தாங்கிறத கேட்டு 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 கம்சனுக்கு தூக்கமே போயிட்டு ஆசீன சயானஹா துர்ஜானஹான்றதாக சொல்றாரு. அது என்னன்னு கேட்டா உட்கார்ந்து வச்சு அந்த உட்கார போனா சேர்ல கிருஷ்ணன் உட்காந்துருக்கான், படுத்துக்கலான்னு போனா படுக்கையில கிருஷ்ணன் உட்காந்து படுத்துருக்கான், சாப்பிடலான்னு போனாங்க அங்க உட்காந்துருக்கான் டேபிள்ல. இப்படி எங்க போனாலும் கிருஷ்ணன் இவனுக்கு தெரியணும். அதனால பயா கம்சஹா 24/7 கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கான். அவன் பயத்தினாலே கம்சன் நல்ல கதியை அடைந்தான். ஆனா யாருக்குன்னு கேட்டா பயத்தினால பெருமாளை அடையதுன்றதெல்லாம் சாபத்தினால முன் ஜென்மத்தில் ஏதோ அவர்களுக்கு ஏற்பட்டதாக சில விருத்தாந்தங்கள்னாலே சாபம் வந்து அதன் மூலமாக இப்படி அடைந்தார்கள் தான் வச்சுக்கணுமே தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி சிசுபாலன் பெருமாளை திட்டினான், அவனுக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு சொல்றான். அப்ப நம்மளும் திட்டினாக்க நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு நினைக்கக்கூடாது. சுவாமி தேசிகன் அதான் கிளாரிஃபை பண்றாரு. இதெல்லாம் அவர்களுடையதான பழைய முன் ஜென்மத்தினுடையதான கதையெல்லாம் புராணங்கள்ல எப்படி சொல்றதுன்னு தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் பண்ணணும் அப்படின்றதான. அதனால அப்படி அவனுடையதான கருத்தை எல்லாம் பிழைப்பித்தார். எப்படின்னு கேட்டார், எல்லாரும் பயந்துருந்தானா. இந்த கிருஷ்ணனுக்கு கம்சன்னாலே என்ன ஆபத்து வருதோன்னு எப்ப பாரு பயந்துருந்தாலும் வயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அந்த மாதிரியான எல்லாரும் பயத்தினால அப்படி இருந்தார். பெருமாள் என்ன பண்ணார்னா எல்லா பக்தர்களுடையதான வயத்துல இருக்கிறதான அந்த பயம்ன்றதான நெருப்பு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணார். அது கம்சன் கிட்ட வச்சுக்கிறார். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன என்ற நெடுமாலே எல்லார்கிட்ட இருக்கிறதான பயத்தை தூக்கி கம்சனுடைய வயத்துல போட்டார் பெருமாள். அவன் பயந்திருந்தான். கடைசியில் அவன் முடிக்கவும் முடிச்சான். எப்படி முடிச்சான்னு கேட்டார், அந்த அரங்குல போய் முஷ்டிகன் சாணூரன்றதான அந்த மலர்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு கோலையாத்திரன்றதான யானையை முதல்ல கொண்டோம், பாகனை கொண்டோம். அதுக்கு மேல முஷ்டிகன் சாணூரன்றதான இந்த மல்லர்களை கொண்டு அந்த கம்சனுக்கு சப்போர்ட்டா நிறைய ராஜா வந்திருந்தார். கிருஷ்ணனும் பலராமனும் இப்படி யானை மல்லர்கள்லாம் கொண்டதை பார்த்துட்டு அவளும் பயந்து ஓடி போயிட்டாலும் கம்சன் இருந்தான். அப்போ அந்த மாடத்துல இருந்த ஸ்டேடியத்துல இருந்ததான கம்சனை பிடிச்சு கீழே தள்ளி அவன் தலையில இருந்ததான கிரீடம் முதலியதான சின்னங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டு அதுக்கப்புறம் அவனை கம்சனை ஒரு பானையை போல ஒரு குத்துனாலே பெருமாள் முடித்தான். இப்படி கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமாலை ராமாயணத்திலையும் இருந்தான் சொல்றார். அனுமார் லங்கைக்கு நெருப்பு வச்சாரு. அது என்ன நெருப்புன்னா ராவணன் வச்ச நெருப்பு இல்லையா, சீதையுடையதான கவலை வருத்தம்ன்றதான நெருப்பு இருக்கு. அதைத்தான் கொண்டு போய் லங்கையில அனுமார் வச்சார். உல்லங்கே சிந்தோஹோ சலிலம் சலீலம் யசோகவன்னின் ஜனகாத்மஜாயான ஆதாய தேனேன ததாஹலங்காம் நமாமிதம் பிராஞ்சலி ராஞ்சனேயம் ததாக சொல்லி சீதையினுடையதான வருத்தம் கவலைன்றதான நெருப்பை எடுத்து அனுமார் லங்கையில வச்சார். அதே மாதிரி தான் இங்க நெருப்பு என்ற நெடுமாலே உன்னை அறுத்து நெடுமாலே
இவ்வளவு பண்றானே கிருஷ்ணன் எதுக்காக கேட்டார், பக்தர்களிடத்திலே இருக்கிறதான அன்புனாலே பெருமாள் இவ்வளவு பண்றான். அர்ஜுனனுக்காக பஞ்சபாண்டவர்களுக்காக எவ்வளவு காரியம் பண்றான் பெருமாள். இது குந்தி தேவி கிட்ட சொல்றார் கிருஷ்ணன், உன்னுடைய பிள்ளைதான் கர்ணன் அப்படின்றதான் சொன்னாங்க. நான் போய் பார்க்கணும்னா, சரி நீ போய் பாரு, அவன் வந்துட்டான்னாக்க நல்லது, நம்ம பக்கம் பஞ்சபாண்டவர்கள் 6 பேர் ஆகிடும், அது நல்லா இதுவாகிடும், உனக்கும் ஒரு பிள்ளை அடிஷ்னலாக கிடைச்ச மாதிரி ஆகும். அப்படி அவன் வரலைன்னாங்க நீ 2 வரம் கேளு அப்படின்ட்டு. என்ன வரம்? இந்த மாதிரி நாகாஸ்திரம்னு ஒன்று வச்சிருக்கான், அது போட்டாக்க நிச்சயமாக அது யார் மேல போட்டாலும் அவள் முடிஞ்சிருவா. அந்த நாகாஸ்திரத்தை அர்ஜுனனை தவிர யார் பேர்லையும் விடக்கூடாது. தர்மபுத்திர பீமன் நகுலன் சகாதேவன் பேர்ல விடக்கூடாது. அர்ஜுனன் பேர்ல விடலாம், ஆனா ஒரு தடவை தான் விடலாம், திருப்பி திருப்பி விடக்கூடாதுன்றதாக. ஒரு தடவை விடலாம்ன்றதாக அர்ஜுனன் பேர்ல மட்டும் விடணும். அது ஆகையினால இப்படி எவ்வளவு பஞ்சபாண்டவர்களுக்காக பரிந்து பேசியிருக்கான்னு பெருமாள்தான். அங்க போய் அந்த வரம்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். அந்த யுத்தத்துல கர்ணன் என்ன பண்றான், நாகாஸ்திரத்தை விடுறான். விட்டாக்க தலைக்கு எய்ம் பண்றான். பெருமாள் பெயரை தன்னுடைய திருவடியினாலே அமுகிறார். அது தலை பாதி அந்த கிரீடத்தை, அர்ஜுனுடையதான கிரீடத்தை தட்டின் போட்டு தலைக்கு வந்தது தலைப்பாக்கியோட போச்சு. அப்படி நான் திருப்பி விடலாம்னாங்க, ஏற்கனவே வரம் கொடுத்தாச்சு, அதனால 2ஆம் தடவை விட முடியாது. வேற யார் பேரையும் விடக்கூடாதுன்றதான வரமும் உண்டு. எவ்வளவு ஆசை இருந்ததுன்னா பஞ்சபாண்டவர்கள் பேர்ல இவ்வளவு தூரம் யோசிச்சு பெருமாள் குந்தி தேவியரிடத்திலே சொல்லி அமைச்சிருக்காங்க. அப்படி இன்னும் எவ்வளவோ பஞ்சபாண்டவர்கள் எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டாரோ அந்த இடத்துல எல்லாம் கிருஷ்ணன் பெருமான மாட்டுப்பட்டாரில் இருந்து அவர்களுக்கு என்னென்னலாம் சகாயம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணியிருந்தான். நெருக்கண்ணன் என்ற நெடுமாலே அந்த பெருமாளுக்கு மாறுவதாக சொன்னாங்க பிரீதி. அந்த பெருமாளுக்கு இருக்கிறதான பிரீதியை சொல்லவே முடியாது என்றதாக சொல்றார். ஒளித்து வளரன்றதாக சொல்ற இடத்துல பெருமாள் பல இடத்துல ஒளிஞ்சு காரியம் பண்றார். எங்க காரியம் பண்றாருன்னு கேட்டாங்க, விசுமாவதாரத்துல அந்த தூள்ல ஒளிஞ்சிருந்து அவதரிச்சார், ஒளித்து வளர. ராமாவதாரத்துல மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து வாலியை அடித்தார் அப்படின்றதாக. வாமனனுடையதான திருமேனியில திருவிக்கிரமனாக ஒளிஞ்சிருந்தார். அதே மாதிரி கம்சனை கொல்றதுக்காக யசோதையின் இடத்திலே ஒளிந்து வளர்ந்தார். அதனால அப்படிப்பட்டதான பெருமாள் கிருஷ்ணனை பற்றி பார்த்ததான இது சொல்லும் திருவாய்மொழி, அதுவும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான். எப்படின்னு கேட்டாங்க, கம்சனுக்கு கிருஷ்ணனுக்கு வசுதேவர் தேவகி அவ ஒரு பெற்றவா, நந்தகோபர் யசோதைன்றதாக இவா ஒரு தாய் தந்தை. அதனால 2 அம்மா கிருஷ்ணனுக்கு அப்படின்றதாக. திருவாய்மொழிக்கும் 2 அம்மா. பெற்ற தாய் தேவகியை போல நம்மாழ்வார், வளர்த்த தாய் இதத்தாய் ராமானுசன். அந்த திருவாய்மொழியை வளர்த்தவர் ராமானுசன். அதனால நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழியும் கிருஷ்ணனும் 2 தாயாரை கொண்டவர்கள். வான் திகழும் சோலை மல்லரங்கர் மண்புகழ்வேன் என்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன். திருவாய்மொழியை வளர்த்தது யாருன்னாங்க, அது மெயின் மதர், அது ராமானுசன். அவர் தான் வளர்த்தார் திருவாய்மொழியை சொல்லி. அதே மாதிரியான 2 பேருக்கும் இது கிருஷ்ணன் சொல்றது 2 தாய் போல நம்மாழ்வார் பண்ணதான அருளி செஞ்சதான திருவாய்மொழிக்கும் 2 ஆச்சாரியர்கள். நம்மாழ்வார் அருளி செய்தார், பாஷையாளர் அதை வளர்த்தார். ஒளித்து வளர யசோதைக்கு ரொம்ப ஃபேமஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்ட இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். புதுசா கோவில் கட்டுறதை விட ஏற்கனவே இருக்கிறதான கோவில ரெனோவேட் பண்றாங்களோ இல்லை ஜீர்ணோத்தாரணம், அதுதான் ரொம்ப வசதின்னு சாஸ்திரத்துல சொல்லுது. திருக்குறள் ஆண்டவன் எல்லாரும் அதை சாதிக்கிறோம். புதுசா கோவில் கட்டாதீங்க, இருக்கிறத ரெனோவேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றதான அது பிரிவாழ்வு. அதனால அப்ப என்னன்னு கேட்டாங்க, யசோதை என்ன பண்ணான்னு கேட்டா, இருக்கிறதான குழந்தை வந்த கிருஷ்ணனை பத்திரமாக வளர்த்தார். அதே மாதிரியான
இந்த பழைய கோவில் எல்லாத்தையும் நல்லா ஜீர்ணோத்தாரணம் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணுன்றதாக சாஸ்திரத்தில் அந்த காலத்துல இருந்தே சொல்லிருக்காங்க. அது நூதன பிரதிஷ்டையை விட ஜீர்ணோத்தாரணம் பண்றவர்களுக்கு தான் பெருமை அதிகம். புதுசா கோவில் கட்டி சம்பிரோஷணம் பண்றவர்களை விட இருக்கிற கோவிலை ரிப்பேர் பண்ணி அது ஜீர்ணோத்தாரணம் பண்றவர்களுக்கு தான் பெருமை அதிகம் அப்படின்றதாக அதுவும் சொல்றாரு. அப்படி வளர ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்ததாக அந்த இடத்துல சொல்லச்சு கிருஷ்ணனுடையதான திருட்டுத்தனத்தோட வளர்றான். அவனுடையதான லீலைகளால் வெண்ணையை திருடுறான், பானைக்குள்ள கையை விட்டுருக்கான். ஒரு அந்த கோபி வந்து கேட்கிறான் அந்த வீட்டுக்கு எஜமானி, என்னடா பண்ற, நீ யாருன்னு பேர் கேட்கிறான். நான் பலராமன் தம்பி. நான் கிருஷ்ணன் சொல்ல வேண்டியதுதானே, அது என்ன நான் பலராமன் தம்பி. இந்த கார்லாம் இப்போ சொல்றா பாருங்க, செகண்ட் ஹேண்ட் கார் காலத்துல சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க இது சொல்லி இப்போ வந்து ஒன்ஸ் யூஸ்டுன்னு முன்னாடி போட்டுருந்தாங்க. இப்போ வந்து ப்ரீ ஓல்டு கார்ஸ். இது ரொம்ப பாலிஷா இருக்கும். செகண்ட் ஹேண்ட் கார்னு முன்னாடி சொல்லிட்டதையே இப்போ எப்படி இந்த மாதிரி சொல்றாங்களோ அது கேட்கச்சே என்ன ஆகும்னு கேட்டா, சரி ஏதோ ப்ரீ ஓல்டு கார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேட்டாவோட சைக்காலஜி தான் 599, 2999 இதெல்லாம் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. 3000 ரவுண்டா போட்டாக்க உடனே அதே மாதிரி கிருஷ்ணன் சொல்லிட்டா, ஓ கிருஷ்ணனா பண்றா அவன் அப்படின்ட்டுருவான். பலராமன் தம்பி, ஓ பலராமன் தம்பியா அப்படின்வான். யாரோ போல இருக்கு அப்படின்னுதான். அந்த மாதிரியாக நான் பலராமன் தம்பி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கண்ணுக்குட்டியை காணும் அப்படின்றதாக சொல்லி பானைக்குள்ள இருக்கிற கேட்கறேன்னா கண்ணுக்குட்டியை காணும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றதாக இப்படி எல்லாம் பதில் சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கம்சன் வயிற்றில் நெருப்பென்ற நெடுமாலே அப்படின்றதாக அந்த நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம், உன்னை ப்ரே பண்றோம். அறுத்தித்துன்றதுக்கு சாஸ்திரங்கள் என்ன வேணும்னா அத்தித்துவம்னு பேர். சுவாமி தேசிகன் சொல்ற அது இதுக்கு எந்த இதுவும் உபாயம் பக்தி யோகமோ இந்த பிரபத்தியோ பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி வேணும்னாக்க 2 வேணும்ன்றதாக. அத்தித்துவம் சாமர்த்தியம் அப்படின்றதாக 2 சொல்றோம். அத்தித்துவம்னாக்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு டிசைர் என்ன வேணும்னு பெருமாள்கிட்ட கேட்கணும். எனக்கு மோட்சத்தை கொடுன்றதாக கேட்கணும். அந்த அத்தித்துவம் வேணும் அப்படின்றதாக. அது கேட்டால்தான் புருஷன் கேட்டு கொடுத்தால்தான் புருஷார்த்தம். நம்மளா கொடுத்தாங்க அதுல அவ்வளோ அவனுக்கு இது வேல்யூ இருக்காது. அவன் ரொம்ப ஆசையா கேட்டு கேட்டு அது கொடுத்தால்தான் புருஷார்த்தமாகும் அப்படின்றதாக அது ஒரு பாயிண்ட் சொல்ற. சாமர்த்தியம்ன்றதாக சொல்லி அதுல தனக்கு என்ன பண்ண முடியும்ன்ற பக்தியா பிரபத்தியான்றது அந்த விஷயங்கள்லாம். ஆக இது 2ம் அத்தித்துவம்ன்றது கட்டாயம் வேணும். அவன் கேட்கணும்ன்றதாக பெருமாள் பல இடத்துல சொல்றாரு. என்னன்னு கேட்டாங்க, இந்த லோகம்ன்றதான வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிறேன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். நான் வந்து எனக்கு பிடிச்சவாளுக்கு செலக்ட் பண்ணி நானே இது பண்ண முடியாது, மோட்சத்தெல்லாம் கொடுக்க முடியாது. யாருக்கு என்னென்ன வேணுமோ அவரவர்கள் வந்து என்ன கேட்கட்டும் அப்படின்றதான அதுதான் அர்த்தித்துவம். அந்த விஷயத்தை சொல்ற அர்த்தித்து வந்தோம். சரி நம்ம கேட்கலாம் அதனாலதான் நான் கிடைச்சதுன்னு நினைக்காத. மாம் ஏக்கம் சரணம்ங்கிறதாக சொல்ற இடத்துல ஏக்கம்ன்ற இடத்துக்கு என்ன சொல்றாரு கேட்டாங்க, உபாயமும் பலனும் நான் தான். இந்த சரணாகதி பண்றதுனால்தான் சரணாகதி தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கறதுன்னு அப்படி நினைச்சிடாதே. ஏன் அப்படின்னா சரணாகதி பண்ணாக்க அது ஒரு அச்சேதனம், அது ஒரு பேப்பர் தான், அப்ளிகேஷன் பேப்பர் மாதிரி. அது கொடுக்குமோ காரியத்தை அந்த அப்ளிகேஷன் பேப்பர்ல ஒரு அத்தாரிட்டி சாங்ஷன் பண்றாங்க, வச்ச சைன் பண்ணி ஒரு சீல் போட்டாங்க, அந்த பேப்பருக்கு வேல்யூ வருது. அதே மாதிரி அந்த அபிஷியல் ஸ்தானத்துல இருக்கிறதான பகவான் சங்கல்பிக்கிறான் மோக்ஷயிஷ்யாமி அப்படின்றதான். அதனால டைரக்ட் இது யார் காரணம்னு கேட்டா பலனுக்கு பெருமாள் தான் காரணம்ன்றதான அதையும் நினைச்சுக்கணும். நம்ம கேட்கணும்ன்றதான விஷயமும் இருக்கு. நம்ம கேட்டதுனால தான் கிடைச்சதுன்றதாகவும் நினைக்கக்கூடாது, சரணாகதியினால் தான் கிடைச்சதுன்றதாகவும் அப்படி நினைக்கக்கூடாது. பெருமாள் தான் பிரதான காரணம் அப்படின்றதாகவும் அது உன்னை அர்த்தித்து வந்தோம் அப்படின்றதாக. எதுக்காக அர்த்திக்கிறேன்னு நான் கேட்டேன். பறை தத்தியாகில் பறை தத்தியாகில் நீ உனக்கு திருவுள்ளம் இருந்தால் பெரியவாக்கிட்டெல்லாம் கேட்கிட்டே என்ன பண்ணணும், இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் டிமாண்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா திருவுள்ளம் இருந்தால் பரிபாஷையில் சொல்றோம்.
அந்த மாதிரியான இந்த குழந்தைகள் கிருஷ்ணனிடத்திலே சொல்றார் பறை கருவியாகி. அது என்ன மாதிரி வேணும்னு கேட்டா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யான்பாடி. திருத்தக்க செல்வம்ன்றது என்னன்னு கேட்டாங்க, பிராட்டியே ஆசைப்படக்கூடியதான செல்வம் திருத்தக்க செல்வம். திருவுக்கும் திருவிருந்ததாக பெருமாளுக்கு பேர். மகாலட்சுமிக்கும் இது செல்வத்தை கொடுப்பவனாக இருக்கிறான் பெருமாள். அதே மாதிரி என்னன்னா, பெருமாளுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள் தாயார் அப்படின்றதாக. சத்தையா தேவோ தேவத்துவம் அஸ்மத்தை என்பதாக வேதம் சொல்லுது. மகாலட்சுமி வந்ததினால்தான் பெருமாள் ஜெகத்காரணபூதமாக பரமாத்மாவாக ஆனந்ததாகவும் சொல்லுது. அதனால பரஸ்பரம் அப்படி இருக்கு. திருவுக்கும் திரு. மகாலட்சுமி விரும்பக்கூடியதான செல்வம் பெருமாள். பார்க்கடல்ல எல்லாத்தையும் கடைஞ்ச அளவுல அந்த இதுக்காக அமிர்தத்துக்காக கடைஞ்சார். அப்போ முதல்ல பல வஸ்துக்கள்லாம் வந்தது. கற்பக விருட்சம் வந்தது, காமதேவம் வந்தது, உச்சைஸ்ரவஸ்ன்றதான குதிரை வந்தது, ஆலகால விஷம் முதல்ல வந்தது. அதை பரமசிவன் அதை எடுத்துட்டார். அப்புறம் பல பொருட்கள்லாம் வந்தது. மகாலட்சுமி ஆவிர்வவிச்சார். அப்புறம் சந்திரன் அதிலிருந்து தோன்றினார். மகாலட்சுமி அதிலிருந்து தோன்றினாலும் தோன்றின உடனே லட்சுமி கல்யாணம். அப்ப என்ன ஆகுதுன்னா, கையில ஒரு பூமாலையை வச்சுட்டா வரிசையா எல்லாரும் நின்னாலும் தாயார் இப்படி பூமாலையை வச்சுட்டு அங்க வர ஆரம்பிச்ச உடனே அத்தனை பேரும் வரிசையா இருக்கிறார். யாருன்னா ரிஷிகள்ல இருந்து தேவர்கள்ல இருந்து அத்தனை பேரும் இருக்கிறா. அசுரன் எல்லாரும் இருக்கிறான். அந்த பாகவதத்துல அவர் சுகபிரமம் சொல்ற, அப்ப ஒவ்வொருத்தரையும் எவாலுவேட் பண்றார் தாயார் அப்படின்றார். தோழி அளவரார் கூட அந்த சுயம்பரத்திலாம் பக்கத்துல தோழி சொல்லிட்டு வருவார். அந்த இளவரசியானோட கையில மாலையை வச்சுட்டு வருவார். பக்கத்துல தோழி சொல்லுவார், இந்த நாட்டு ராஜா இவருக்கு இவ்வளவு பணம் இருக்கு, இந்த சமாச்சாரம்லாம் அதெல்லாம் சொல்லுவார். அப்படியே போயிடுவார். பிடிக்கலன்னாக்கா அடுத்தது போவா, அங்க சொல்லுவா. அப்படியே போயிட்டு கடைசியில யாரை பிடிச்சிருக்கோ அவங்க இடத்துல மாலையை போடுவா. அந்த மாதிரி தாயார் அவதாரம் பண்ணி பார்க்கடல மாலையோட வந்தாங்க. அத்தனை பேரும் நிற்கிறாளாம். அத்தனை பேரை பத்தியும் யார்ல இருந்து அது இதுல இருந்து அத்தனை பேரையும் அவங்க சொல்றாரு பாகவதத்தில். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஷார்ட் கமிங்கும் சொல்றாரு சுதந்திரமும். ஆனால் தாயார் மாட்டான்னு சொன்னார். எல்லாம் குழந்தைகள் தான் தாயாருக்கும் பெருமாளுக்கும். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கிறதான ஷார்ட் கமிங்லாம் சொல்லி துர்வாச மகரிஷி இருக்கிறார். அப்போ சொல்றார், இவர் ரொம்ப பெரிய ரிஷி தான், நான் ரொம்ப முன்கோபி, இவரோட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு. இவ்வளவு கோபம் இருந்தாங்க, எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு போறான் அப்படின்றார். கடைசியில என்னன்னா, இந்த லைன்லயே நிற்காம ஒருத்தர் 10 அடி தள்ளி நின்னாராம் பெருமாள். அவர் சைக்காலஜி ரொம்ப பெரியவாள் தான் சொல்லுவார். அவர் என்னன்னு கேட்டா, இன்ட்ரெஸ்டே இல்லாம அப்படி பார்த்துட்டாரு. ஓ, நம்மளை பார்க்கவே இல்லை, மற்றவ எல்லாரும் தாயாரையே பார்த்துட்டார். அவர் தாயார் பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிந்தார். நம்மளை பார்க்கவே இல்லை, இவர் தான் நல்ல வருதான்னு சொல்லி அவர் கழுத்துல மாலையை போட்டு வசைதாம் சர்வதேவானாம் ஏயோ பக்ஷஸ்தலம் அரேன்னு சொல்லி பெருமாள் திருமாவளத்துல போய் ஏறி அமர்ந்தாள் அப்படின்றதான அங்க லட்சுமி கல்யாணம்ன்றதான அதை சொல்லுவார். அப்படி திருத்தக்க செல்வம் பிராட்டியே விரும்பக்கூடியதான செல்வமான கேட்டா உன்னை பிரார்த்திக்கிறோம். எந்த பிராட்டியினாலே பெருமாள் இப்படிப்பட்டதான புகழையும் அந்த பெயரையும் பெற்றானோ அந்த பிராட்டியை ஆசைப்படுறோம் அப்படின்றதாக ரெண்டும் உண்டு. திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஞாம்பாடி அப்படின்றதாக சேவகம்ன்றதாக சொல்லி உன்னுடையதான வீர செயல்கள் மாதிரி பூந்தனை சங்கராத்மன் எல்லாரையும் பண்ணியும் அப்படிப்பட்டதான நீ இவ்வளவு பெரிய வீரன்றதான விஷயத்தையும் கொண்டாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஞாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோர் பாவாய். 2 சொல்லுகிறார். ஒண்ணு வருத்தம் தீர்ந்தது, இன்னொன்னு மகிழ்ந்து அப்படின்றதா. டாக்டர் கிட்ட போனா என்ன ஒரே ஜுரம், என்னப்பா ஜுரம் போகணும் டாக்டர். ஜுரம் போயிட்டு மாத்திரையை கொடுத்தாரு. அப்புறம் திருப்பி டாக்டர் என்ன ஆச்சு, பசியே இல்லை, சாப்பிட முடியல, ஒன்றும் இல்லை. அதுக்கு உடனே ஒரு டானிக் கொடுத்து பசி எடுக்கிறதுக்கு. அதனால ரெண்டும் வேணும். நார்மலா ஒன்றும் ஜுரம் போயிட்டுனாலே ஹெல்த் ரெஸ்டோர் ஆகிடும், நார்மல் ஆக்டிவிட்டி வரும்ன்றது ஒன்று. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்றதாக ஆச்சாரியர்கள் சொல்லிருக்காரு. ரெண்டுத்தையும் அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தின்னு டாக்டர். வருத்தம் தீர்வு, அனிஷ்ட நிவர்த்தி வேண்டாததெல்லாம் போகணும்.
இஷ்ட பிராப்தி, பகவான் அடைஞ்சு கைங்கரியம் பண்ணணுன்றதான அதையும் கேட்கணும். அது அனிஷ்ட நிவர்த்தியை சொன்னாலே இஷ்ட பிராப்தின்றதாகவும் சொல்றா. ஆனா ரெண்டுத்தையும் சொல்றதுல சிக்னிபிகன்ஸ் இருக்குன்றதான் என்னன்னு கேட்டா, வருத்தமும் தீர்ந்து எனக்கு இருக்கிறதான ஒரு கஷ்டம் போகணும்னு நினைச்சுட்டாக்க தேசிகன் சொல்ற, அது நாட் நெசசரிலி லீட்ஸ் டு ஹாப்பினஸ். ஒரு கஷ்டம் போகணும்னு நினைச்சுட்டாக்க நம்மளுக்கு இந்த லோகத்தில் இருக்கிறது அது ரிசல்ட் ஹாப்பினஸ்ன்றதாக நம்ம அசியூம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு சுப்பீரியர் ஒருத்தர் இருக்கான், பாஸ். அவன் நினைக்க படுத்துவான் ரொம்ப, அந்த ராத்திரி 8 மணி வரைக்கும் வேலை வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வர சொல்லுவான். அப்போது அந்த சபார்டினேட் நினைக்கிறான், இவன் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனான்னா எனக்கு நல்லது, பகவானே இவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவோம். பெருமாள் உடனே அவனை ஆஃபீஸரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அடுத்தது ஒருத்தர் வருவார், அவர் ராத்திரியெல்லாம் வேலை வாங்குவார். ஐயோ அவரே பரவாயில்லையே அப்படின்றதால, அதனால நாட் நெசசரி இந்த லோகத்தில் இருக்கச்சே ஒன்று போச்சுன்னாங்க ஹாப்பினஸ்ன்றதாக நினைக்காதீங்க. ரெண்டாவது மின்னல் தாமும் வரும், ஹாப்பினஸும் வரும், கஷ்டமும் வரும், ரெண்டும் இங்கே மின்னல் தான் வரும். அதனால ஆனால் அங்கே எப்படின்னு கேட்டாங்க, வருத்தம் தீர்ந்து மகிழ்ச்சி ஒன்று தான். கைவல்யம்னு ஒன்று இருக்கு, ஆத்மாவை மட்டும் அனுபவிக்கிறது, பரமாத்மாவுடையதான சம்பந்தமே இல்லை. ஆனால் இந்த பிரகிருத்தியினுடையதான அனுபவமும் கிடையாது. பிரகிருதி அனுபவம் இல்லாததுனால வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்துன்றது அது கிடையாது. நம்மளையே நம்ம கண்ணாடியில் எவ்வளோ நாள் பார்த்துருது, அதுதான் கைவல்யம் அப்படின்றதாங்க. பரமாத்மாவை பார்த்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் மோட்சம். அதனால அந்த மகிழ்ந்தையலோரப்பா வாழ்ந்ததாக ரெண்டும் வாழ்ந்ததான். சில மதத்தில் தான் என்ன சொல்லுதா மோட்சம்னாக்க, கல் மாதிரியும் கட்ட மாதிரியும் இருக்கிறது தான் மோட்சம்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி மோட்சம் நம்மளுக்கு கிடையாது. வருத்தம் தீர்ந்து மகிழ்ந்தையலோரப்பா வாழ்ந்ததாக சொல்லி வேதத்திலெல்லாம் நம்மளுக்கு அங்கே போனாங்க பரிபூர்ண பிரம்மானுபவமானது கிடைக்கும். அந்த மோட்ச ஆனந்தத்திலே இருக்கலாம். பெருமாளுக்கு நிகரான ஆனந்தத்தை கொடுப்பான் பகவான் தானே அந்த விடயத்தை சொல்லி பிரார்த்திக்கிறார்கள். எம்பெருமானார் பற்றி இந்த பாசுரத்தில் சுருக்கமாக அனுபவிக்கலாம். எப்படின்னு, ஆச்சாரியர்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர சொல்லணும். ஆச்சாரியர்கள் காயத்ரியில பிறந்து திருமந்திரத்திலே வளர்ந்தார்கள். இன்னொன்று என்னன்னு கேட்டால், திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்துன்னு ஒரு ஆச்சாரியர்கள் வாக்கியம். அதாவது நம்ம பிறக்கத்தை எப்போன்னு கேட்டால் திருமந்திரத்தை தெரிஞ்சு கொண்டு அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணால்தான் நம்ம பிறப்பு. அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன்றதான். அதனால திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து, துவயத்தை சொல்லி பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அப்புறம் துவயத்தையே சொல்லிட்டு இருக்கணும்ன்றதான் சொல்லி துவயக்க நிஷ்டனாகை அப்படின்றதான சொல்றேன். அதுல எம்பெருமானார் ஒழித்து வளர்ந்தார். யார்கிட்டன்னா யாதவ பிரகாசன் கிட்ட போய் இருந்தார். எதுக்கு இருந்தாங்க, பூர்வபக்ஷம் எல்லாம் படிக்கணும், அத்வைதத்தை எல்லாத்தையும் படிக்கணும்ன்றதான சொன்னார். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டார், தப்பு தப்பான அர்த்தங்கள்லாம் சொன்னார் யாதவ பிரகாசர். அதுக்கு கரெக்ட் பண்ணார் ராமானுஜன். கப்பியாசம் கொண்டறிய அக்ஷின்றதாக சொல்லி பெருமாளுடையதான திருக்கண்களை குரங்கனுடையதான செங்குரங்கனுடையதான பின்பாகம் போல இருக்குன்றதாக சொல்லி அது ரொம்ப தாழ்ந்ததான எக்ஸாம்பிள ஆச்சாரிய அந்த யாதவ பிரகாசர் சொன்னார். ராமானுஜருக்கு அது பிடிக்கல. அதுக்கு என்ன சொன்னார் கேட்டால், சூரியனாலே மலர பெற்றதான தாமரையை போன்றதான திருக்கண்களுடைய கரெக்ட் பண்ணார். அதை தரிக்கலான்னு ஆகி யாதவ பிரகாசருக்கு இந்த மாதிரி ராமானுஜர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, சரியான அர்த்தம் சொல்றதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. என்ன பண்ணாருன்னு கேட்டா, கங்கையில கொண்டு போய் தள்ளிடலாம் அப்படின்ட்டு தானே அவர் சொல்றார். அப்போ அந்த மாதிரி அவருடையதான அந்த எண்ணத்தை பிழைப்பித்து காஞ்சிபுரம் தேவாதிராஜனும் பெருந்தேவி தாயாரும் என்ன பண்ணாங்கன்னா, யாதவ பிரகாஷுடையதான பிளான் எல்லாத்தையும் அவர் தப்பாக போகும்படியாக, அதெல்லாம் ஃபெயில் ஆகும்படியாக பண்ணார்கள். அங்கேருந்து பிரித்து விந்திய மலை காட்டிலேருந்து இங்கே காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வந்து ராமானுஜரை சேர்ப்பித்தார்கள். பிழைப்பித்து கந்தன் வயிற்றில் நெருப்பென்று நெடுமாலேன்னு சொல்லி அப்படி அந்த அவருக்கு என்ன சின்ன பயந்து ராமானுஜரை காணுமேன்றதாக அவருக்கு அப்படியெல்லாம் பயம் உண்டாகும்படியாக இந்த பாசுரத்தினாலே எம்பெருமானார் எப்படி யாதவ பிரகாசரிடத்திலே வாசிக்கும் போது அவருக்கு ஏற்பட்டதான அந்த ஆபத்திலிருந்து தேவாதிராஜனான பெருமாள் காப்பாற்றி அவரை இதில்
காஞ்சிபுரத்திலே பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தார். இன்னொன்னும் சொல்லலாம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்றதுக்கு இன்னொரு முக்கியமானது என்னன்னு கேட்டாக்க, காஞ்சிபுரத்திலே பிறந்தார் எம்பெருமானார். அதாவது காஞ்சிபுரம் சிவரப்போதும் தான் பிறப்புன்றது என்னன்னு கேட்டாக்க, சன்னியாசம் வாங்கின்றது காஞ்சிபுரத்தில். தேவபெருமாள் தான் அவருக்கு எதிராஜன்றதான அந்த திருநாமத்தை அளித்தார். அதனால் அந்த சன்னியாசம்ன்றதான பிறப்பு காஞ்சிபுரத்தில். கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்றதாக ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அங்கே கூப்பிட்டார். இங்கே வாரும் ராமானுஜரேன்றதான சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு போனவர் ஸ்ரீரங்கமே தான் இருந்தார் என்றுதான. அப்படி நெடுமாலே அடியார்களிடத்திலே ஏற்பட்டதான அப்படி அந்த அன்புனாலே தேசமெங்கும் சஞ்சாரம் பண்ணி நம்மளுக்கு சகல சாஸ்திரத்தையும் உபதேசித்து அதை நூல்களாகவும் நம்மளுக்கு வழங்கினார்தான் சொல்லி அந்த எம்பெருமானாரையும் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கலாம். ஸ்ரீரங்க பூர்வ சிறந்த திடீசான பதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிகமானந்த மகாதேசிகாய மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் யாமுனே மகா சகமக மணிநீலா சாருகதாரஸ்தா ஸ்தம்பரலங்காந்தி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாதி சர்பிராகட்டநாதா விலசது ரெட்டிபோதா விட்டச்சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை கோதாயே மனோநந்தன ஏண்டவே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்தியமங்கலம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேண மஹிமஹீஷாः கோபிராமணேத்ய சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவन्तு. மங்களாசாசனபரைः மதாச்சார்ய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சார்யை சத்ருதாயாஸ்து மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய